ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் பால்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னிங்கன்னா இதில் ஒரு பால் நீங்கள் டெய்லி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாகும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், சன்ஃப்ளவர் சீட், வாட்டர்மெலன் சீட், சியா சீட்ஸ், செசமி. இதுதான் தேவையான பொருள். ஸ்வீட்டுக்கு நம்ம டேட்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் பம்கின் சீட் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட எல்லா சீட்ஸுமே ரோஸ்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த சீட்ஸ் எல்லாம் தனித்தனியாகவே ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வறுபட்டிருக்கா அப்படின்றது தெரியும். இப்போ அடுத்தது நான் சன்ஃப்ளவர் சீட் சேர்க்குறேன். இதுவும் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் எடுத்திங்கன்னா எல்லா சீடுமே ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ சன்ஃப்ளவர் சீடும் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் சீடு போட்டுக்கலாம். கடாயை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வாட்டர்மெலன் சீட், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட், அப்புறம் எள்ளு, இது மூணும் வறுபட்டுடுச்சான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பொரிய ஆரம்பிக்கும். அந்த கடுகெல்லாம் வெறும் கடாயில் போட்டால் பொரியும்ல, அந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம அதை எடுத்துடலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீடை போட்டு அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள் ஃப்ளாக்ஸ் சீட். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது எள்ளு சேர்க்குறேன். நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள் வேணும்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா பொரியட்டும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சியா சீட்ஸ். உங்களுக்கு இந்த சீட்ஸ் மட்டும் வேண்டாம், இன்னும் நிறைய நட்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்திரி, பாதாம், வால்நட், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கூட சேர்க்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி சீட்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ சியா சீட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அரைக்க போகிறோம். இது சிலர் பவுடராக அரைப்பாங்க. பவுடராக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் ஒன்று ஒன்றா அரைங்க, கோர்ஸாக அரைங்க. ஏன் அப்படின்னா ஒன்று சின்ன சின்னதாக இருக்குது, பம்கின் சீட்லாம் பெருசு பெருசாக இருக்குல்ல, அதனால் ஒன்றா போட்டு அரைக்கும் போது ஒன்று நல்லா பவுடராக அரைச்சிருவோம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பாதியமாக தான் அரையும். அதனால் நீங்கள் கோர்ஸாக அரைக்கணும் அப்படின்னும் போது தனித்தனியாக போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் கொஞ்சம் நல்லா பவுடராக அரைச்சிருங்க, ஏன்னா அதை முழுசாக சாப்பிடக்கூடாது. இப்போது எல்லா சீட்ஸும் நல்லா கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லா சீட்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இதுக்கு ஸ்வீட்காக நான் டேட்ஸ் சேர்க்க போகிறேன். இந்த டேட்ஸ் எவ்வளோ அளவுன்னா, நீங்கள் உருண்டை பிடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்ஸ் எடுத்துக்கலாம். சீடை எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இந்த சீட்ஸ் கோர்ஸாக அரைச்சிருக்கோம்ல அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த பர்ஃபி மாதிரி அந்த செட் பண்ணி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய டேட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா அது செட் ஆகும். நீங்கள் அந்த பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டு செட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபி மாதிரி ஸ்கொயராக கிடைக்கும். உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி நெய்யே சேர்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால நான் அந்த டேட்ஸ்லேயே போட்டு உருண்டையாகவே பிடிச்சி வைக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். இதில் டெய்லி நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.